அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 45வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா கண்ணு முன்னாடியே 2 கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் ஈரான் ரொம்ப கூலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்னன்றதை பதிவுக்குள்ளே பார்த்துடலாம். அந்த காசா அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்ட்ராவர்சி லைட்டாக அங்கங்கே முளைத்திருக்கிறது. அதை தாண்டி சியூடா எங்கே அங்கே ஸ்பெயினுக்குள்ளே நடந்த சம்பவம் என்ன, சைனில் நார்த் ஆஃப்ரிக்காவில் நடந்த சம்பவங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள், குறிப்பாக பாகிஸ்தானில் நடந்தது, நிறைய விஷயம் பேசலாம். உலக வரலாற்றில் முதல் முறையாக நம்ம இன்றைக்கி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இந்த சியூட்டா விவகாரத்தை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். நிறைய விஷயம் பேசியாச்சு, கிட்டத்தட்ட 3 பதிவுகளுக்கு மேலே அதை பற்றி பேசியாச்சு. அதனால் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு. அதற்கு முன்பு ஒரு பதிவு ஒன்று காட்டுறப்பானுங்க. இந்த வீடியோ பதிவு என்னன்னா, ரெட்சி கடல் பகுதியும் பேபிள் ஆஃப் மேண்டம் இருக்கு இல்லையா, இந்த 2 பகுதியிலையும் வந்து கப்பல் போக்குவரத்து எப்படி இருக்குது இப்போ, குறிப்பாக கமர்ஷியல் கப்பல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 28 ஜூலை 19 கப்பல் போயிருக்கு, 29 ஜூலை 22 ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸில், 30 ஜூலை 5 போயிருக்கு. இன்றைக்கி அதே அளவுக்கு தான் கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் 30, 31 குறைஞ்சிருச்சு அதை பற்றியும். அப்புறம் 28 ஜூலை 41, 29 ஜூலை 39 அடுத்தது பார்த்தோன்னா அதே அளவுக்கு வந்திருக்கு 30ஆம் தேதியும். அப்போ பேபிள் ஆஃப் மேண்டப்பில் ஓரளவு குறையில, பட் இங்கே ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸில் குறைஞ்சிருக்கு. நேற்று வந்து ஈரான் கிளைம் பண்ணுறாங்க ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றாங்க. அமெரிக்கா வந்து நகி அப்படின்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஸ்டெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்றது அவங்க ஒரு மனப்பிரமை, முழுக்க எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நாங்கள் பாதுகாப்பாக நிறைய கப்பலை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு 30ஆம் தேதி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஈரான் இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி காலையில் என்ன நடந்தது அப்படின்னா, 2 கப்பல்கள் வந்து ஒரு ஏர் பாதுகாப்போடு போயிருக்கு. மேலே விமானங்கள் மாதிரி பாதுகாப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க போல், அங்கேருந்து டைரெக்ஷன் படி மூவ் பண்ணியிருப்பாங்க போல். கீழேருந்து இவங்க கிரவுண்டில் வந்து தாக்கல் நடத்திட்டாங்க. யார், ஐஆர்ஜிசி வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஓவர் குறிப்பாக அமெரிக்க பேச்சு கேட்டு போனீங்கன்னா பொழந்துருவங்களை நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க நிற்கவே இல்லை. உடனே 2 ட்ரோன் அனுப்பி தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறம் இந்த கப்பல் இப்போ நின்றுருக்கு. முழுகிற அளவுக்கு இல்லை, பெரிய சேதாரம் அடைந்திருக்கு. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஈரான் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அமெரிக்கா பேச்சை கேட்டு நீ எந்த கப்பல் போனாலும் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அடித்து நொறுக்குவோம், பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்படிலாம் இல்லைப்பா, எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றாங்க. அப்போ இன்றைக்கி நடந்த தாக்குதல் ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, அது அமெரிக்கா கண்ட்ரோலில் இல்லை, திருப்பி அவங்க வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்றது ஒரு பிம்பையை கிரியேட் பண்ணுறாங்கன்றது ஈரான் புரிய வச்சுட்டாங்க. சம்பவம் நம்பர் 2 என்னன்னா, அங்கே ஜோர்டன் இலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அது ஆல்மோஸ்ட் அப்படியே அரசல் புரசலாக லைட்டாக வருது. அங்கே இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கு, நிறுத்தி வைத்திருந்த போர் விமானங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்குன்றாங்க. சம்பவம் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மதிய வேளையிலே குவைத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 ட்ரோன் அனுப்புகிறாங்க. 2 ட்ரோன் வந்து மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குவைத் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரோனை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த விழுந்த டெப்ரிஸ் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் யாருக்கும் இன்ஜூர்டு இல்லைன்றாங்க. ஏன்னா நேற்று ஒரு ட்ரோன் தாக்குதலில் சீனாவுடைய ஒருத்தர் இறந்து போயிட்டார். சீனா உடனே குவைத்துக்கு ஃபோன் பண்ணி வழியை பாருங்கள், இது மாதிரி தொடர்ந்து அவர்கள் மீது தாக்கல் நடத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. அப்போ ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கல சீனா, அதனால் இங்கே பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இப்போ குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் யுஏஇ வந்து தனது கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வயலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ 2-3 நாளாகவே தாக்கல் நடத்தலை, ஈரான் மறுபடியும் தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள், நான் உங்ககிட்ட வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட 9:45 ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது உங்களுக்கு எப்போ ரீச் ஆகும், 10:30க்கு மேலே ரீச் ஆகிடும். அப்போ ட்ரம்ப் நிறைய விஷயம் பேசியிருந்தார். அதில் ஈரான் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஸ்ஆனஸ்ட், டோட்டலாகவே லையர், ஒன்றுமே அவங்க சொல்கிறது எதுவுமே இல்லை, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கண்ட்ரி. நான் வந்து பார்க்கக்கூடாத ஒரு நாடுனா அது வந்து ஈரான் தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து நேர்மை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஹார்டு கொடுத்துட்ருக்கோம்,
தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நீ வந்து நடத்துகிறதே வேஸ்ட்டுன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டுக்கிறாரு. வேஸ்ட் இல்லையோ, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் தான் ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் கடந்த 3 நாட்களாகவே அமெரிக்கா தாக்குதலே நடத்தலைனா கூட ஈரான் பார்த்திங்கன்னா விட்டு வைக்காமல் அடிக்கிறாங்க. கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் ஒரே ஒரு 2 நாள் மட்டும் தான் நிறுத்தினாங்க. அந்த 2 நாள் மட்டும் தான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜோர்டன் அடித்தாங்களா, ஜோர்டன் அடிக்கிற அன்னையிலே ஈராக்கும் அடித்தாங்களா. இன்றைக்கி காலையில் கூட ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீது கடுமையான தாக்கல் நிகழ்த்துறாங்க. பெரிய பாதிப்புகள் இருக்குது. சரி, காலையில் தான் ஃப்ரீயாக இருக்குமே கோட்டசாமி அப்படின்னா மதியம் என்ன பண்ணிட்டாங்க, குவைத் மீது 2 ட்ரோனு. சரி, மதியம் தான் சும்மா இருக்கீங்களேன்னா சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க, 2 கப்பல் மீது தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க. அப்போ இது என்ன சொல்ல வராங்க, ஈரான் வந்து வெளிப்படையாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க செய்தி குறிப்பிலிருந்து அவங்க இப்போ ஸ்டேட் சேனல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, கிட்டத்தட்ட கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுதம் இல்லாமல் பதுங்கி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறது அமெரிக்கா, இது தேவையா உங்களுக்கு, கிட்டத்தட்ட மண்டியிட போகிறதுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஸ்டேட் சேனல். அதாவது இவங்க அடிக்க அமெரிக்கா அமைதியாக இருக்கிறதுனால அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் இல்லை, குறிப்பாக அவங்கக்கிட்ட வான் தடுப்பு சாதனங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம கண்டிப்பாக மேட்ச் பண்ணிடலாம் நம்ம. ஆனால் அது மேட்ச் பண்ணுறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி கக்க பொக்கன்னு சிரிக்க உடனே ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ்தல பதிவில் ரொம்ப முக்கியங்க, எப்படி உலக நாடுகளை ஏமாத்துறாங்க, எப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம. ஏன்னா உலக நாடுகள் கட்டமைப்பு, இந்த IMF, ஒரு தனி நபரை ஹீரோவாக்குறது, இது எல்லாமே ஒரு லாபி. அந்த லாபியில் வந்து அப்படி மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நான் அந்த விஷயத்துக்கு போகல, அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா IMF வந்து ஏன் ஃபண்டிங் கொடுக்குறாங்க, ஏன் ஒரு நாட்டை தன அடிமைக்குள்ளே கொண்டு வராங்க, நிறைய விஷயம் அதை பேசணும். அது இன்னொரு நாள் என்றைக்கே அது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது கம்மியாக டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நான். இப்போ ஜெலன்ஸ்கி வந்து எங்ககிட்ட பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, லைசன்ஸே கொடுத்துட்டாங்க, வெற்றி மாபெரும் வெற்றினார நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம்ஸுக்கு வந்து ட்ரம்ப் பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லை அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு முக்கியமான ஆயுதங்கள், அது பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் ப்ரொடக்ஷன்ஸு மீதி எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் லைசன்ஸ்லாம் நாங்கள் மற்ற நாட்டுக்கு கொடுக்கறதுலாம் அது மேஜர் ரிஸ்க்காக இருக்குது, அது ஆளை பொறுத்து இருக்குது, இல்லை நிறைய காரணிகளாக நான் பிரிக்க வேண்டியது இருக்குது, அதற்கான கேப்பபிள் பர்சன் இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டார். என்னப்பா நியூஸ் இது, இன்னைக்கு ஒரு மதியமாக ஒரு 3 மணி இருக்குங்க நம்ம இந்திய நேரப்படி, இப்போ வந்து ஃப்ரெஷ் நியூஸ் இது. திடீர்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன ட்ரம்ப் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, அந்த மனசு ஏதோ லைசன்ஸே கொடுத்துட்ட மாதிரி அந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கல்ல, அந்த கம்பெனிக்காரங்க வந்து பார்த்த வீடியோ பதிவு இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, வீடியோவாக எடுத்து ஒப்புதல் சைன் போட்ட மாதிரியே வெளியிட்டார் ஜெலன்ஸ்கி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக வந்தால் ஒரு நிறுவனங்கள் போய் பார்ப்பாங்க செய்வாங்க, அதன் அடிப்படையில் கூட போய் பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு ஒப்புதல்லாம் கொடுக்கலைங்கன்றார். இன்னொரு உத்தரவுமே கேட்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. என்னென்னா, எனக்கு ஸ்டார்லிங்க் வந்து கொஞ்சம் அக்யூரேட் லொக்கேஷன்ஸ் அடிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் கொஞ்சம் ரஷ்யாவுக்குள்ளே போய் இன்டர்னலாக டெப்த் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, அது ஸ்டார்லிங்கோட லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற ஆயுதங்களோடு நான் கனெக்ட் பண்ணிவிட்டு தாக்கல் நடத்துகிற மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு போல். அதற்குமே இல்லை, ஸ்டார்லிங்க்கை பொறுத்த வரைக்கும், எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முக்கிய ஆயுதங்களை நாங்கள் கனெக்ட் பண்ண விரும்பல, அது எங்களுக்குன்னு ஒரு தனி கோட்பாடு இருக்குது, உனக்காக அது பிரேக் பண்ண முடியாது, அதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆயுதங்களும் கொடுக்கல, இதுவுமே ஒப்புதல் கொடுக்கல. நான் ஏன் திடீர்னு இதை வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, இப்போ அமெரிக்கா ஏன் ஆயுதங்களை கொடுக்கலாம், இவங்ககிட்ட இல்லை, இப்போ இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லை. சமீப காலமாக ரஷ்யா வந்து உக்ரைன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க, பெருசாக சக்ஸஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட டினிப்ரோ பகுதியில் இப்போ வரும்போது 2 தாக்குதல் பெருசாக நிகழ்த்தியிருந்தாங்க, இன்னும் 2 இடத்துல கூட அடித்தாங்க, பெருசாக ஹிட் அடிக்கிறாங்க, இப்போ தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லாதனால தான் இங்கே கொடுக்கல. இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்ல வராங்கன்னா,
இப்போ அமெரிக்கா வந்து பதிலுக்கு பதில் வந்து ஃபுல்லாக அடித்தாங்கன்னா, ஏன்னா இப்போ அமெரிக்கா அடிக்க ஆரம்பித்தா பதிலுக்கு அவங்க அடிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு 200 அட்டாக் அடித்தாங்கன்னா அவங்க ஒரு 20-30 அட்டாக் அடிக்கிறாங்க ஈரான். அந்த 20-30 இவங்ககிட்ட இன்டர்செப்டர் குறைய என்ன ஆகுதுன்னா, F-35 நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துல போய் ரீச் பண்ணுறோன்னு தைரியமாக சொல்லும் போதே இப்போ ஆயுத பற்றாக்குறையை உணர்த்துகிறதோ, ஆயுத பற்றாக்குறையின் காரணமாக அமெரிக்கா தடுமாறுகிறதா, கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றியை நெருங்கி விட்டோம் என்று ஈரான் தரப்பில் ஒரு ஹாப்பி மோடில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த ஹாப்பி மோடெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு எகெயின்ஸ்டாக திரும்புமா அப்படின்னா அதற்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஈரான் தரப்பில் எங்கள் IRGC மெம்பர் யாருமே இறக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி 4 பூத உடல்கள் வந்து ஈரானுக்கு வந்து விட்டது. பேருமே சொல்லிட்டாங்க. சவுதியும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF ஹெட் குவார்ட்டர்ஸில் IRGCயோட முக்கிய மெம்பர்கள் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஹவுதிகளுடைய ஒரு நபர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 நாடு சொன்னது உண்மைதான். 3 குழுக்களும் குழுமி இருந்து திட்டங்களை தீட்டி தாக்கல் நடத்துவதற்காக பெரிய மகா திட்டங்களை போடும்போது சரக்கென்று சொல்லிவிட்டோம் அப்படின்னு நாங்கள் அந்த சரக்கு அதுதானா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அதுக்கான பதிவுகளுமே வருது. மறுபடியும் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த தாக்கல் நடத்தினால எங்களுக்கும் ஈராக்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களாம் நண்பர்களாக தான் இருக்கோம், அது நட்பு வந்து கண்டிப்பாக தொடரும், ஹோப் ஈரான்கிட்டே அந்த நம்பிக்கையை எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய நிலைமையில் ஈரான் கொக் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அமெரிக்கா தரப்பில் ஒரே பெயிலிங்காக இருக்கிறாங்க. என்ன வெறும் பதில் தாக்குதல் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி ஏதாவது பேசி முடிச்சிக்கலாமா, கதையை முடிச்சிக்கலாமான்னா இது வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற கண்டிஷன் தான். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா விட்டு போனால் மட்டும்தான் அது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க, டோல்கேட்டை போடுவாங்க, அவங்க அணு ஆயுதத்துக்கான சூழ்நிலையும் உருவாக்குவாங்க. இனி அந்த சூழ்நிலையை எந்த சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டாங்க. ஈரான் முழுமையாக வீழ்ச்சி உற்றால் வழியே அதுக்கான வாய்ப்புகளும் ஒத்துக்கவே மாட்டாங்க. முழுக்க அது யுத்தத்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அவர் ஓடி வந்து இன்றைக்கி ட்ரம்ப்பு பேசும்போது இது 2-3 வீக்கில் நாங்கள் முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்றைக்கி தான் மனுஷன் உண்மையாக சொல்கிறாரு. 2-3 வாரத்தில் முடியும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இது ஒரு 2-3 மாதம் போயிடுச்சு. நாங்கள் வியட்நாம் மாதிரிலாம் ஏற்கணக்கில் போரிடும்போது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி முடிச்சிட்டாரு. சரி, இன்றைக்கி வந்து இஸ்ரேல் விவகாரத்தை கையில் எடுத்தோம்னா, ஏன்னா ட்ரம்ப் வேறு காலையில் பெருமனசு வேறு சொல்லிட்டாரு. காசானுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் காலை வீடியோ பதிவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பதிவு, கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கிளியரான டீட்டெயில் சொல்லிட்டேன். அது காலையிலே பார்த்துருப்பீங்க, தம்பனையில் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏதோ அப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பனையில் போட்டு விட வேண்டியது தான். சரி, அதை விட என்னென்னா, இன்னைக்கு காசாவுக்குள்ளார ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 3 பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி குறிப்பாக எங்கள் ரோமின்னு சொல்லிட்டு ஒரு நபர் எங்கள் ஆஸ்ட்ரேஜியஸை வைத்திருந்தவர், அவர் தான் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது நிலைமைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிற ரிப்போர்ட் எப்படின்னா, அங்கே இறந்த நம்பரே ஹமாஸுக்கான மெம்பரா அப்படின்னு அவங்க பேஜில் அனௌன்ஸ் பண்ணால் கூட பாலஸ்தீனம் நகி அவர்கள் பொதுமக்கள் அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு தான் வராங்க. அவங்க பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்ற கோணல் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, அக்டோபர் 7ஆம் தேதி சம்மந்தப்பட்ட நபர் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து இன்றைக்கி லெபனானுடைய எல்லை பகுதியில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய டனல்களையும் ஒவ்வொரு நாளாக தேடி அழிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய நாடுகள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் இந்தியாவிலேருந்து ஒட்டுமொத்தமாக ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஐரோப்பா நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளும் வெல்டன் அருமையான ஒரு திட்டம், பீஸ் பிளான் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் என்ன சட்ட சிக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே ஹமாஸினுடைய புதிய தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பாலஸ்தீன மக்களுடைய எதிர்கால திட்டத்திற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா தேவையில்லாமல் பாலஸ்தீன மக்கள் வந்து அவங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க, அதனால் வாழ்க்கை நல்லதுக்கு தானே பண்ண போகிறோம், அதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. பட் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, நாங்கள் வந்து ஆயுதங்கள் போட்டுறோம், ரைட்டு தான், ஆனால் எங்களுக்கு முதல்ல இஸ்ரேல் வெளியேறதை உறுதிப்படுத்தணும், அதை எங்களுக்கு உறுதி பண்ணுங்கள். ஒரு எல்லோ லைன் ஒரு இருக்குது, அந்த எல்லோ லைனை வெளியேறணுன்றாங்க.
இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஜென்யூன் டிசார்மெண்ட்டாக இருக்கணும், அதாவது வெளிப்படைத்தன்மையான ஆயுதங்களை சரண்டர் பண்ணணுன்றாங்க. இப்போ இதில் என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா, அந்த அமைதி படைக்குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க பாரு. அந்த அமைதி படைக்குழுவில் வந்து எகிப்து, துருக்கி, பாகிஸ்தானு, இன்னும் ஒரு நாடு, இவங்க மட்டும்தான் அமைதி படைகள். இதுங்க தான் இஸ்ரேலுக்கு டவுட்டே. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நிஜமாவே ஆயுதங்களை போட்டுருவாங்களா, ஆயுதங்களை சேர்த்தி கொடுத்துருவாங்களா? நம்பகத்தன்மை என்ன? அந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொண்டு வரணும். இது ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நாங்கள் சதன் லெபனானில் ஏமாந்தது போதும், அமைதி படைக்குழுன்ற பேரில் நிறுத்தி அங்கே கீழே டனல் ஏற்படுத்தி அங்கிருந்து லெபனானை பயன்படுத்தி தாக்கல் நடத்தினது இழந்தது போதும். அதனால் பென்குவிர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹமாஸுடைய டிசார்மெண்ட் டீல் வந்து நாங்கள் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நாங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க டிசார்ம் பண்ண பின்னாடி முழு சோதனைக்கு உட்படுத்துவதற்கு இஸ்ரேலுடைய படைகளை உள்ள விடணுன்றாங்க. ஆனால் ட்ரம்ப்புடைய திட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் கண்ணு முன்னாடிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, இஸ்ரேலினுடைய ரோலே இதில் இல்லை, வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் காலையில். இதுதான் ஒரே போய் ஷோ ஓடிட்டுருக்கு. காலையில் தான் பாஸ் நான் ஏதோ பாசிட்டிவாக கொஞ்சம் ஓகே வந்துடும் போல அப்படின்னு நினச்சா மறுபடியும் ஓடி வந்து இந்த இஷ்யூ பிரச்சனையிலே நிறுத்துகிறாங்க. பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று பொறுத்து இருந்து பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்ன்ற கோணத்தில் நம்ம நகரலாம் நம்ம. சரி, அடுத்தது மொரோக்கோ. மொரோக்கோவில் அந்த நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதி தான். அங்கே இருக்கக்கூடிய சியூட்டாவும் மெலிலான்ற பகுதியில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ நேரடியாக உங்கள் முன்னாடி ஒரு கேமரா பொருத்தின மாதிரி ஒரு பைக் ரைடர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய சியூட்டா வந்து ஒரு சும்மா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் இருக்கும் நம்ம ஊரில். அவங்க அப்படியே பைக் ஃபுல்லாக ரவுண்ட் எடுத்து மைக்ரன்ஸ்லாம் எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்றதை போட்டிருக்கிறாரு. அப்படியே பாருங்கள், நீங்களும் அவரோட ட்ராவல் பண்ணுங்கள், எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்ற அந்த விஷயத்தை நான் பேசிடுறேன். நான் பெரும்பாலும் ஒரு 60,000 70,000 மக்கள் ஊடுருவிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் தொகையே சியூட்டாவில் 83,000 மக்கள் தொகை தான். அதில் அவங்கள முக்கால்வாசி பேர் மைக்ரன்ஸாக உள்ளே போயிட்டாங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் உடனே போலீஸ் எல்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வைரல் வீடியோ, ஒரு அம்மா வந்து ஒரு மாதிரி அப்படியே அழுந்துட்டு பேசுகிறாங்க, திஸ் இஸ் இன்வேஷன், முழுமையாக எங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து ரொம்ப பதற்றத்தில் இருக்கோம், நாங்கள் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் நிராதபாணியாக நிற்கிறோம், எங்களை சூழ்ந்துட்டாங்க, எங்களை வந்து காப்பாற்றணும், இன்னுமே என்ன மௌனமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஃபீலிங்கில் பதற்றத்தில் அழுந்துட்டு பேசுகிறாங்க. அதை பின்னாடி இந்த குரூப் என்ன பண்ணுது, அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து அப்படியே நின்று நான் தெரியுதுனா நீ தெரியுதான்னு பின்னாடி வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த அம்மா ஒரு மாதிரி உருக்கமாக பதற்றத்தில் கையெல்லாம் நடுங்கி போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குரூப் பின்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ ஐரோப்பா முழுவதும் ஐரோப்பா தலைவர்கள் மத்தியில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ட்ரம்ப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நாங்கள் இன்னோவேஷன் முடிஞ்சு போச்சு. அவர் தானேப்பா சொன்னார், பெட்ரோ சாண்டர்ஸ் தான் சொன்னார்ல, எங்களுக்கு அகதிகள்லாம் நாங்கள் வரவேற்போம், அதுவும் எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வேணும் அப்படின்னு அவர் தானே வந்து சிவப்பு கம்பளை விழுத்து வரவேற்கிறார், அதனால் அவர் தேவை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பென்குவிரோலாம் அதான் சொன்னார், எப்பா நீங்கள் தான்ப்பா அதுவும் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அகதிகளும் வந்தால் நாங்கள் வரவேற்றுக்கிறேன்றீங்க, அப்புறம் 70,000 தானே வந்திருக்கிறாங்க, இதை விட அதிகமாக வருவாங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வரவேற்கலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை, அதுக்கான பிரச்சனையை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பெட்ரோ சாண்டர்ஸ் அவங்க போயிட்டு களத்துக்கு இறங்கிட்டார், சியூட்டாவில் போய் இறங்கியிருக்கிறாரு. பெரிய ஆரவாரம்லாம் இல்லை, அந்த எதிர்ப்பு அப்படியே தான் இருக்குது. 37,500 பேர் இது வரைக்கும் ரிட்டர்ன் போயிட்டாங்களாம், சாப்பாடு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க. பட் அவர் பெட்ரோ சாண்டர்ஸ் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாருன்னா, இது முழுக்க எங்கள் நாட்டை அபகரிக்க மொரோக்கோ திட்டமிட்டு இருக்கிறது, இந்த திட்டத்தை நான் வந்து முறியடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா யூனியன் ப்ளஸ் வந்து ஜெர்மனியினுடைய ஓல்ட் ஷார்ஸ்லாம் ஓடி வந்து டென்ஷன் ஆகிட்டார், அப்படியே மொட்டபாஸ் மாதிரி. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இம்மீடியட்டாக தடுக்கிறீங்களா இல்லையா, இது வந்து சுத்தமாக சரியில்லையே, இதெல்லாம் ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து பேசியிருக்கிறாரு. சரி கோட்டசாமி டென்ஷன் ஆகாத, உங்கள் நாட்டோட நிலைமை நம்மளுக்கு தெரியும், அதை பற்றி நான் பேசணுன்னு தான் நினச்சேன். நீங்கள் ஒரு வரைபடம் பார்க்குறீங்கல்ல, இது ஜெர்மனியோட நிலைமை, அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜெர்மனிக்குள்ளார
ஜெர்மனியுடைய இறக்குமதி இந்த கப்பல், அதாவது நீல கலரில் இருக்கு பார்த்தியா, ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி, அது ரோட்டர்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெயின் ரிவர்னு சொல்லுவாங்க. ரெயின் ரிவர்னால் இந்த நதிக்கு பக்கத்தில் தான் நிறைய கம்பெனிகளுக்கு இந்த கப்பல் மூலியமாக கொண்டு வந்து இது ஃபுல்லாக இயங்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் குருடாயில் மீதி எல்லாமே கொண்டு வருவாங்க. இப்போ இந்த நதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 27 சென்டிமீட்டருக்கு கீழே வந்துடுச்சு. இப்போ அதாவது இவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி அந்த நதி வழியா ரோட்டர்டாம் டு நெதர்லாண்ட்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த ரெயின் ரிவர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. 1570ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அப்போ தான் ட்ரை ஆகுதுன்றாங்க, ஃபஸ்ட் டைம் உலக வரலாற்றுலன்றாங்க. அப்படின்னா கிளைமேட் கிரைசிஸை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்படி அது ட்ரை ஆனாலும் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக 400% மேலே இறக்குமதி குறைஞ்சிடுச்சு. அதாவது இதற்கு முன்பு வழக்கமாக 5100 டன்னு ஆவரேஜாக பேலோடு மாதம் கிட்டத்தட்ட ஏற்றுமதி பண்ணுவாங்க 2 மாதத்துக்கு. இப்போ வெறும் 800 டன்னு கூட வரல அப்படின்றாங்க. கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது என்ன ஆகும் நாளுக்கு நாள் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே எங்கள் ரஷ்யா கெடுத்தவங்க பைப் லைன் க்ளோஸ்டு. இப்போ ரோட்டர்டாம் அப்படின்னா அது வழியாக கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. சரி, ட்ரெயின் பாதையோ மற்ற பாதையும் கொண்டு வந்தாங்கன்னா செலவினங்கள் அதிகமாகும், நாட்கள் அதிகமாகும். அது இல்லாமல் அந்த ஃப்ரீக்வெண்ட்டான ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கார்கோ லெவலில் கிடையாது. இது எல்லாமே ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்லாம் என்னாச்சு அப்படின்னா, இங்கே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கலினுடைய ப்ரொடக்ஷனில் தான் கிவ் அண்ட் டேக் பாலிசியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரெயின் ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோ கெமிக்கல் யூனிட்லாம் க்ளோஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இப்போ இதனால் அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டும் பாதிக்க போது இவங்களும் மாட்டுறாங்க. அதாவது இப்போ அந்த காட்டுத்தீ, இந்த வறட்சி, இதெல்லாம் எப்போவுமே இல்லாத வரலாற்றிலே காணாத அளவுக்கான ஐரோப்பானுடைய வீழ்ச்சியை கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மழை என்ற ஒற்றை துளியை நம்பி இருக்கிறோம். பட் நம்மளும் தான் அதை நம்பி இருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்பவுமே இல்லாத அளவுக்கு காவேரி நதிநீர் வறண்டு காணப்படுகிறது, மற்ற இதெல்லாம் வறண்டு காணப்படுகிறது. அதுக்கு ஒரு சோக மியூசிக்கை போட்டு தண்ணி வரல, அங்கே இருந்தால் எங்காச்சா இருந்தால் வந்திருக்கும், உங்காச்சா இருந்தால் வந்திருக்குன்னா எந்தாச்சா இருந்தாலும் இதே நிலமை தான். மழை வந்தால் தான் பஸ், மழை வரலனாலாம் இல்லை. அது ஜெர்மனியாக இருந்தான்னா, அது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். ஏதோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் வேற ஒருத்தர் அங்கே உக்காந்தாங்க அப்படின்னாங்கன்னா உடனே வந்துடுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ ஜெர்மனியின் ட்ரபுள் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பெட்ரோ சாண்டர்ஸ் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த வேதனையை மறிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய சோதனையை எடுத்து விட்டுருக்கிறார். ஹலோ சியூட்டா, எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்கப்பா, ஏன்ப்பா அப்படி ஸ்பெயினில் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்தோனேசியாவுடைய பிரசிடென்ட்டுக்கிட்ட தென்கொரியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணே வாங்கண்ணே வடகொரியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கண்ணே, நாங்கள் 2 பேரும் நட்பாக போகலான் இருக்கிறோம், நீங்கள் தாங்கண்ணே சரியான ஆளாக இருக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே இப்படி இப்படி கும்பிட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்கள் போஸ் பார்த்தாவே அப்படியே பெருமையாக இருக்கேண்ணே, நீங்கள் தாங்கண்ணே எப்போ நட்பின் அடையாளம் வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்களாம். அதனால் வடகொரியாவையும் தென்கொரியாவையும் இணைப்பதற்கான முயற்சியில் இந்தோனேசியா ஈடுபட போகிறோம் அப்படின்றாங்க. அடுத்து நீங்கள் பதிவு பார்க்குறது முஸ்ராபாத் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே ஒரு போர்க்களமாக இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து ஃபுல்லாகவே துப்பாக்கி சூடு சம்பவம், போராட்டக்காரர்கள், காவல்துறை விஷு, ஒரு 4 நாட்களாக சொல்லனா துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள். அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் அதே துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் சகஜ நிலைமைக்கு வரவே கிடையாது. முழுக்க இங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஹட்டுல்லா தரார் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதற்கு முழுக்க பின்புலமாக இருந்து ஒரு குரூப்பே இயங்கி கொண்டிருக்கிறது, தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது, ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்கிறது, போராட்டக்காரர்களை முன்னிலைப்படுத்துகிறது, ஆளுகின்ற அரசாங்கத்தை அப்படி போட்டு செய்தியில காட்டுகிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுற மாதிரி தான் சொல்ல முடியும். அப்படி என்னப்பா யாருப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்கா கம்பெனி ஒன்று. அமெரிக்கா கம்பெனி உள்ள எங்களை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க, இனி நாங்கள் சும்மா ஓட்டுருவோமாண்டாரு. ஓ கோட்டசாமி, என்ன பேசுகிறேன், உங்கள் ஆள் உங்கள் பங்காளியவர், நீங்கள் அவங்கள அப்படி இருக்கீங்க. யார்? பாகிஸ்தானும் அமெரிக்காவும் அப்படி இருக்கீங்க.
அதை வச்சு தான் ஈரான் பேச்சுவார்த்தை. அன்னையே ஒரு 2-3 பில்லியன் கொடுனே, ரொம்ப பாக்கெட்டில் பணமே இல்லைன்னு போயிட்டு அங்கே போய் கெஞ்சிட்டு இருந்தீங்க. கடைசியில் வந்து எங்கள் நாட்டையே சீர்குலைக்க சரி பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து லிங்க்டு இருக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வே மீது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்ணுறீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. நல்லா பாருப்பா, அது ஏதாவது ஜூஸா இல்லை இஸ்ரேலா இல்லை மொசாத் வேலையாக இருக்கும். ஏப்பா எதுவுமே தெரியாமல் போயிட்டு உங்கள் கோட்டசாமி மேலே வைக்கிற அவர் டென்ஷனாக இருப்பாரு. நீங்கள் இங்கே இருக்கிற கோபத்தில் எல்லாம் ஏகாதிபத்தியமே நீதான் காரணம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவர் அதை விட கோபமாக திரும்பி பார்ப்பாரு. திடீர்னு ஏன் வந்து இன்னைக்கு அமெரிக்கா மீது வெட்ட வெளிச்சமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க. அதற்கு அமெரிக்கா இனி பதில் அளிக்குமா இல்லை இதெல்லாம் ஒரு செய்தியான கண்டுக்காமல் போயிடுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை, அற்புதமான தகவலை பகிர்ந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சற்று ஷார்ட்டாக தான் முடிக்கலாம்னு நினச்சேன், பட் அப்படியே வந்து சேர்ந்துடுது நம்மளுக்குன்னு. இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.